தமிழ் மக்களுக்கு அன்பு வணக்கம். ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் ஜி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்கள் மனம் அமைதியடையும். பிரச்சனைகளைக் கண்டு பயந்து பின் வாங்காதீர்கள். காற்று எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லையேல் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள். தடைகள் பல வரலாம், தட்டிப்பறிக்க கூட்டமும் சில வரலாம். எதைக் கண்டும் அஞ்சாதே, துணிந்து நில். முன்வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது. தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் அல்ல. உன்னையே நீ நம்பு, ஓர் நாள் உயர்வு நிச்சயம். பணிந்து போ, உன் தகுதியை உயர்த்தும். துணிந்து போ, உன் திறமையை உயர்த்தும். தைரியம் பயத்தை விட ஒருபடி மேலே உள்ளது. தோல்வியிடம் வழி கேட்டுதான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசற்படிக்கு. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான். சவால்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம். எதுவாக இருந்தாலும் சரி, மூழ்கிவிடாதே, மிதக்க கற்றுக்கொள். விட்டுவிடாதீர்கள். ஆரம்பம் எப்போதும் கடினமானது. கூறாக தீட்டப்படாத ஆயுதமும் அறிவும் எதையும் வெட்டப்போவதில்லை. போராடி தோற்பதும் வெற்றிக்குச் சமம். எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. ஓடிக்கொண்டே இரு. எல்லைக்கோட்டை அடையாவிட்டாலும் உன் கால்கள் உறுதிப்படும். நீ செல்லும் பாதைகளில் எதுவும் தடைகள் இல்லை என்றால் அது நீ போகும் பாதையே அல்ல, வேறு யாரோ போன பாதை. தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. நம்மை உடைத்த நாள்களே நம்மை உருவாக்கிய நாள்கள். நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். முயற்சி செய்ய தயங்காதே. முயலும் போது முட்களும் உன்னை முத்தமிடும். விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல், விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடுங்கள். வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது. நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது. நம்மால் முடிந்த வரை செய்வதல்ல முயற்சி, நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி. முடிவே இல்லாத ஒரு வார்த்தை முயற்சி. கவலையை உன் காலுக்கு கீழ் கொண்டு வா, தூக்கிச் சுமக்காதே. இங்கு உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் உழைப்பவர்களே அதிகம். ஓடும்போது பின்னே பார்க்காதே. பார்த்தால் பின்னே இருப்பவன் முன்னே இருப்பான். வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. வாழ்க்கை என்றால் வரும் 1000 துயர். அதை பொருட்படுத்தாமல் நீ தொடர்ந்து உயர். நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியுமென முயற்சி செய். வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம். விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல. நம் நிலை கண்டு கை கொட்டிச் சிரித்தவர்களை கைதட்டி பாராட்ட வைப்பதே வெற்றிகரமான வாழ்க்கையின் அடையாளம். தனித்திரு, அதுவே உன் தனித்திமிர். குறிக்கோளை முடிவு செய்தபின் அதற்கான முயற்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். கடந்த காலம் நமக்கு பாடமாக இருக்க வேண்டுமே ஒழிய பாரமாக இருக்க நாம் அனுமதிக்கக்கூடாது. தினமும் ஓய்வில்லாமல் உழைப்பதால் தான் எல்லா இடத்திலும் உயரத்தில் உள்ளது கடிகாரம். தடைகளை தட்டிக் கழிப்பதை விட தகர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனம். எழுவதற்கே வீழ்ச்சி, வெல்வதற்கே தோல்வி. 1000 பேரிடம் யோசனை கேள், ஆனால் முடிவை நீ மட்டுமே எடு. ஒருவனின் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம். குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி. காயங்கள் குணமாக காலம் காத்திரு. கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு. வெற்றியை விட சில சமயங்களில் முயற்சிகள் மிகவும் அழகானவை. என் பாதையில் 1000 தடுமாற்றம் வரலாம், ஆனால் என் பயணம் என்றும் தடம் மாறாது. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ள மனிதன் தன் முயற்சியை நாடுவான், அடுத்தவர் உதவியை நாடுவதில்லை. விதைத்துக் கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். அனுபவம் மெதுவாகத்தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். சரித்திரம் ஒரு முறை உன் பெயரைச் சொல்ல வேண்டுமென்றால் நீ பலமுறை என்னிடம் வர வேண்டும். இப்படிக்கு முயற்சி. மனம் தளராதே. கடைசி சாவிதான் பெரும்பாலும் கதவை திறக்கும். ஒளிபடாத கல் சிலையாவதில்லை, வலியில்லாத வாழ்க்கை வளமாவதில்லை.
முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கிறான். இந்த உலகமே உன்னை திரும்பிப் பார்க்க வேண்டுமென்றால் நீ யாரையும் திரும்பிப் பார்க்காதே. வெற்றி தள்ளிப் போகலாம், ஆனால் முயற்சி வீண் போகாது. மனதால் வலிமைக்குள் உன்னை வீழ்த்த யாரும் இல்லை. இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை எனும் போதுதான் இருமடங்காகிறது போராடும் குணம். எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வந்தது அல்ல, செதுக்க வந்ததே. எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஒருநாள் நமக்கான வாய்ப்பு வரும். பிறரை பாராட்ட ஆர்வம் இருக்கும் வரை நீ பாராட்டக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய். போராடித் தோற்றுப்பார், ஜெயித்தவனும் உன்னை மறக்க மாட்டான். வாழ்வில் தோல்வியையே சந்திக்காதவன் எதையுமே முயற்சிக்காதவனே ஆவான். முடியும் வரை ஓடு. உன்னால் முடியும் வரை இல்லை, நீ நினைத்தது முடியும் வரை. உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவனல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான். இலக்கை அடையும் வரை வெற்றியோ தோல்வியோ எதையும் எதிர்பார்க்காமல் ஓடிக்கொண்டே இரு. ஒரு தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் வெற்றிதான். சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும். முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு, முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு. முடியும் என சொல்வது பெரிதல்ல, எதையும் முயன்று முடித்துக் காட்ட வேண்டும். குறிக்கோள்கள் எப்பொழுதும் உயரியதாய் இருக்கணும். சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான். வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் வருங்காலம் தன்னால் மலரும். கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் கடந்து சென்று கொண்டே இருப்போம். சோர்ந்து விடாதே, சோர்ந்து இருந்து விடாதே. எப்படி வாழ்வான் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். தயக்கம் மிகப்பெரிய தடை. அது எத்தனை திறமையையும் தன் சிறிய நூலில் கட்டிவிடும். சில நேரங்களில் பின்வைத்த காலம் வெற்றி தரும். சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம், தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம். பலவீனம் கூட பலமாகும். கடிவாளம் அணிந்த இலட்சிய பயணத்திற்கு விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாயிருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான். நமக்கானது என படைக்கப்பட்டிருந்தால் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. கனவு தூக்கத்தை கலைக்கலாம், ஆனால் உன் கனவே தூக்கத்தால் கலையக்கூடாது. முயற்சி என்பது காணல் நீர் அன்று, அது நிச்சயம் ஆற்றங்கரைக்கு அழைத்தே செல்லும். மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாய் மாறும். கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு, வெற்றி நிச்சயம். மிதிபட்ட இடத்தில்தான் வளர்ந்து காட்டணும். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லவை. வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும், விவேகம் எதிர்பார்ப்பினை முடிவாய் தரும். மாற்றம் வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று, இல்லை முயற்சியை கூட்டு. முடிவு தானாக மாறும். வீரன் தோல்வியைக் கண்டு ஓட மாட்டான். அறிவை விட தைரியத்தினால்தான் பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன. விடியல் என்பது கிழக்கில் அல்ல, நம் உழைப்பில். எதுவாயினும் கடக்க பழகு, எல்லாம் சிறிது காலம்தான். நீ யார் என்பதை உன் செயல் சொல்லும். தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள், அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றுமில்லை. சவாலான சூழ்நிலைகள் எழும்போதுதான் இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு உயர முடியும். கிழிந்த புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ ஒரு சில வரிகள் இருக்கும். ஒரு முறையினும் படித்துப்பார். நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது, இன்று வந்த சோகங்கள் நாளை நம்மை தொடராது. முயற்சி உடையவனுக்கு 8 திசையும் ஏற்ற திசைதான். ஒப்பிடாதே, போட்டியுமிடாதே, நீ தனித்துவமானவன். நீ உட்கார்ந்து விட்டால் படுத்துக்கொள்ளும் உன் வெற்றி. நீ எப்போதும் நீயாகவே இரு. உனக்கான தனித்துவம்தான் உனது அடையாளம். ஓய்ந்து போகாதே, ஓய்வுக்குத் தோழனாகி. எதிர்மறை எண்ணங்களுக்கு உங்கள் மனக்கதவை மூடும்போது உங்களுக்கு வாய்ப்பின் கதவு திறக்கிறது. தனி மனிதர்களிடத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமல் உலகில் மாற்றம் ஏற்படுத்த முடியாது. கடந்த காலத்தை நினைவு கூர்ந்திட முடியும், ஆனால் வருங்காலத்தை விரும்பும்படி உருவாக்கிட முடியும். தனித்து விடப்படும் போதுதான் நம் பலமும் பலவீனமும் நமக்கே தெரிய வரும். இயலும் என்று நினைத்துவிட்டால் இயலாதது என்று எதுவும் இல்லை. புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே பேராயுதம். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும். முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை.
பல அவமானங்களை கடக்கும் ஒருவன் மனதில் ஓடும் ஒரே வாசகம், நான் ஒரு நாள் ஜெயிப்பேன். உன்னால் முடியும் என்பதை நீயே நம்பும்போதுதான் அழகாகிறது உன் முயற்சிகள். எப்போதும் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் தன்னம்பிக்கை மீது. கனவு பெரியதாக இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். உழைப்பை தேட முடிந்தவனுக்கு உலகம் முழுதும் வாய்ப்பு இருக்கிறது. கடந்து போவது கற்றுத்தராமல் போகாது. நமது எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் எந்த இலக்கையும் எளிதாய் அடையலாம். தந்திரம் பழகு. யாருக்கும் குழி பறிக்க அல்ல, யார் பறித்த குழியிலும் விழாமல் இருக்க. செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான். போதும் என்ற முடிவு புதிய தொடக்கத்துக்கான முன்னுரை. மானம் ஒரு ஆயுதமானால் அமைதி போர்க்களமாகும். விழுதல் என்பது வேதனை, விழுந்த இடத்தில மீண்டும் எழுதல் என்பது சாதனை. ஏமாற்றம் வலியை தந்தாலும் நல்வழியையும் காட்டும் வாழ்க்கைக்கு. எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள். உடலால் மட்டுமல்ல, மனதாலும். முடியாது என எதையும் விட்டுவிடாதே, முயன்று பார், நிச்சயம் முடியும். நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. எதிரில் நிற்பது யார் என்பது முக்கியமில்லை, எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதே முக்கியம். வேண்டியதை பெற வேண்டாத்தை விடு. உறுதியான மனிதருக்கு தோல்வி எதுவுமில்லை. போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன. நம்பிக்கையே மனிதனுக்கு நேரும் சகல நோய்களுக்கும் ஒரே மலிவான மருந்து. பொறுமையாக காத்திரு. இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு. காயங்கள் குணமாக காலம் காத்திரு. கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு. காலம் தாழ்த்தினாலும் நமக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் நம்மை வந்து சேரும். போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போது கற்றுக்கொள்கிறோம். நம்மிடம் இருப்பது இந்த நொடி மட்டும்தான். இடர்களைக் கண்டு அஞ்சாமல் இருப்பதே முன்னேற்றத்திற்கான வழியாகும். நல்ல சமநிலையுடன் இருக்கும் போது மட்டும்தான் உங்கள் புத்திசாலித்தனம், திறமை மற்றும் ஆற்றல் முழுமையாக வெளிப்படும். திறக்காத கதவுகளை திறக்கும் திறவுகோல் துணிவு. புதைந்த பிறகே விதையும், சிதைந்த பிறகே மனமும் புதிய கோணம் காண்கிறது. இப்படியே கடந்து போய்விடுமோ என்பது உணர்வு, இதையும் கடந்து வந்தோம் என்பதுதான் சரித்திரம். நாளை நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயல் தீர்மானிக்கிறது. பெரிதாக யோசி, சிறிதாகத் தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது. தொலைந்து போகாத தன்னம்பிக்கை, கலைந்து போகாத வாழ்க்கைக்கான உத்தரவாதம். நீ செல்வதற்கு பாதையை தேடாதே, பாதையை நீயே உருவாக்கு. காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே. நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது. போனது போகட்டும், அடுத்த நகர்வு அற்புதமாகட்டும். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும். வெற்றி பயணத்தை தாமதமாக்கும் பேரிகே உங்கள் தயக்கமே. எதிரி நம்மை விட பலம் குறைந்தவன் என்றால் அவனை வீழ்த்த நினைப்பது கோழைத்தனம், திருத்த நினைப்பதுதான் வீரம். உனக்கான மரியாதை கிடைப்பது நீ செயல் வீரனாகும் போதுதான். பயத்தை விட கொடிய வைரஸ் ஏதுமில்லை, தைரியத்தை விட பெரிய தடுப்பூசி ஏதுமில்லை. காலத்தோடு சேர்ந்து ஓடும்போது மட்டுமே தோற்று நிற்கும் உன் தோல்விகள். கலையாதே கனவே, நீ கலைந்தால் தொலைந்தே போகும் என் இலட்சியங்கள். வாழ்க்கை என்றால் வரும் 1000 துயர். அதை எதையும் பொருட்படுத்தாமல் நீ தொடர்ந்து உயர். நம் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடைகளுக்கு பின்பும் இறைவன் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கிறான். தோல்வியை தேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம்தான் வெற்றி. முள்ளின் திறமை என்னவென்றால் தன்னை காலால் மிதித்தவனை தன் கையாலேயே எடுக்க வைப்பது. பணிந்து போ, உன் தகுதியை உயர்த்தும். துணிந்து போ, உன் திறமையை உயர்த்தும். அடுத்தவர் பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாவதில்லை, உன் பார்வையில் தெளிவாய் இரு. கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதில்லை, முயற்சிகளே. ஓடுவதாக இருந்தால் துரத்திக் கொண்டு ஓடுங்கள் வெற்றியை. வெற்றி இறுதியுமல்ல, தோல்வி முடிவுமல்ல, தொடர்வது துணிவே பெரிது. கைக்கு எட்டும் தொலைவில் இருக்கும் வெற்றி கூட எட்டிப் போய்விடும். உன் தன்னம்பிக்கைக்கு நீ சமாதி எழுப்பியிருந்தால். அனைத்தையும் இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே. அமாவாசை என்பது தேய்பிறையின் முடிவு தானே ஒழிய நிலவின் முடிவல்ல. போராடும் மனிதர்களிடம் தோல்வியும் ஒருநாள் தோற்றுப்போகும். இலக்கை அடைவதில் மனம் உறுதியாக இருந்தால் அதை அடையும் மார்க்கமும் உங்களின் முன் தெளிவாக தெரியும். அனுபவம் அன்பாகச் சொல்லித் தருவதில்லை. வெட்ட வெட்ட முளைக்கும் முயற்சி மட்டுமிருந்தால் போதும், குட்டையாகிப் போகும் அந்த ஆகாயமும். தூரம் என்பது முக்கியம் அல்ல, எடுத்து வைக்கின்ற முதல் அடிதான் முக்கியம். முடியாது என முடங்கிவிட்டால் வேதனை, முடியும் என எழுந்துவிட்டால் சாதனை.
நீண்ட தூரம் ஓடி வந்தால்தான் அதிக தூரம் தாண்ட முடியும். உன் கையில் பணமில்லை எனினும் தன்னம்பிக்கை இருந்தால் நீயும் செல்வந்தனே. தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது கற்றுத்தரும். எல்லாம் தவறாக நடந்தாலும் சரியாக நில்லுங்கள். எல்லாவற்றையும் சரியாக்க. ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அதனை உன்னால் செய்து முடிக்கவும் முடியும். விருப்பத்தோடு செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒரு நாள் நீங்கள் விரும்பும் உயரத்திற்கு நிச்சயம் அழைத்துச் செல்லும். முயற்சியின் பாதங்களை வணங்கியே தீரும் வெற்றியின் சிரம். மன பலம் ஒன்றே முயலாத காரியத்தையும் செய்ய முடியும் என ஊக்கம் அளிக்கும். என்றும் அழகானது தோல்வியை முறியடிக்கும் வெற்றியே. ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல, வீழ்ந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதே பெருமை. காயங்களை சுமந்தவன் கனவுகளை இழப்பதில்லை, கண்ணீருடன் இருப்பவன் கனவுகளை வெறுப்பதில்லை. சிந்தித்து செயல்படு, அதுவே வெற்றியை சந்திக்கும் செயல்பாடு. வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒளிந்திருக்கிறது தெரியுமா? நீ செய்வதை விரும்பி செய்வதில்தான் இருக்கிறது. வெற்றியும் தோல்வியும் இரண்டு படிக்கட்டுகளே. ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய். எதைக் கண்டும் நம்பிக்கை தளராதே. தோல்வியும் வெற்றியிடம் தோற்கத்தான் செய்கிறது. நம்பிக்கை என்பது சூரியனைப் போல. அதை நோக்கி நாம் செல்லச் செல்ல மனச்சுமை என்ற நிழல் நம் பின்னால் போய்விடும். ஊதிவிடப்பட்ட பலூன் உயரத்தில்தான் பறக்கும், உதறித் தள்ளப்பட்டு நீயும் உயரத்தில் பற. நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டுவிடலாம். எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. முதலில் நீ போராட வேண்டியது உன்னுடன்தான். ஏனென்றால் உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் முதல் காரணம் நீ மட்டும்தான். உன் மனதில் இருக்கும் அச்சம்தான் உன் முதல் எதிரி. நீ தயங்கி நிற்கும் நொடிகள்தான் உன் முதல் தோல்வி. நீ செல்ல வேண்டிய உன் வாழ்க்கை பாதைக்கான விளக்கு நீயே. இலைகள் உதிர்ந்தாலும் நம்பிக்கையை உதிர்க்காத மரம் ஆகி உயர்த்திடு நின் வாழ்வில். ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகஸ்ட் முடியாது. அதற்கு முயற்சியும் பயிற்சியும் காலமும் தேவை. கவலை எனும் கரப்பான் பூச்சியை கொல்லுங்கள், சுறுசுறுப்பு எனும் ஹிக் அடித்து. மரத்தை பார்த்து கற்றுக்கொள். தன்னை விட்டு பிரியும் இலைகளை கண்டுகொள்வதில்லை. கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே. ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். அவமானங்கள் கற்றுத்தந்த பாடங்கள் அவ்வளவு எளிதில் மறக்காது. எட்டவரும் வாய்ப்புகள் ஏற்றிச் செல்லும் வரை காத்திருங்கள். பயணங்கள் பாதைகளாக மாறும். நீ அமரப்போகும் நாற்காலியை செதுக்கும் விஸ்வகர்மா உன் கல்வி. பறக்க நீ தயாரானால் தானாகவே முளைக்கும் சிறகுகள். தன்னை அறிந்து கொள்ளும் முயற்சிக்கு எவர் உதவியும் தேவையில்லை. எல்லாமே சில காலம்தான் என்று புரிந்து கொண்டால் சிதறாது நம் வாழ்க்கை. வாய்ப்பு என்பது வடை மாதிரி. நாமதான் காக்கா போல போய் தூக்கணும். பீட்சா மாதிரி வீடு தேடி வரும்னு காத்திருக்க கூடாது. வெற்றிக்குத்தான் எல்லைகள், முயற்சிக்கு ஏது எல்லைகள்? முயன்று கொண்டே இரு உன் லட்சியத்தை அடையும் வரை. உலக வரலாற்றை படிப்பதை விட உலகில் வரலாறு படைப்பதே இனிமை. என்னை வீழ்த்தவே முடியாது என்பது நம்பிக்கை அல்ல, வீழ்ந்தாலும் எழுவேன் என்பதே நம்பிக்கை. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். தோல்வி என்பது வெற்றியின் செயல்பாட்டின் ஒரு பகுதி. தோல்வியை தவிர்ப்பவர்கள் வெற்றியையும் தவிர்க்கிறார்கள். உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அதை அடைய சில வருடங்கள் ஆகலாம், ஆனால் உடைய சில நொடிகள் போதும். முயற்சி செய்யாதவனுக்கு முதுகு எலும்பு கூட வளையாது. விடாமல் முயற்சி செய்பவனுக்கு அந்த பாறாங்கல் கூட வளைந்து கொடுக்கும். என்னிடம் சிறப்பான தனித்திறமை என்று எதுவுமே இல்லை. என்னிடம் இருப்பது ஆர்வம் மட்டுமே. வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வியடைந்தது எப்படி என்று யோசித்துப்பார். நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய். பேராசை என தோன்றினாலும் பரவாயில்லை. எப்போதும் இலக்கு உயரமாக இருக்கட்டும். வாழ்க்கையில் கடினமான இலக்கை அடைய முயலுங்கள். நீங்கள் வென்றால் அதனை வழிநடத்தலாம், தோற்றால் வழிகாட்டலாம். முயற்சி இருந்தால் செல்லும் பாதை எல்லாம் நாம் வெல்லும் பாதைதான். ஏளனமாக பேசியவர்களை ஏணியாக வைத்துக்கொள். உன் வாழ்க்கை எட்ட முடியாத தூரத்தில் சென்றுவிடும். விழுவது உங்கள் கால்களாக இருந்தால் எழுந்து ஓடுவது உங்கள் மனமாக இருக்கட்டும்.
தனிமையான அமைதிதான் நீ யார் என்று உனக்கு அறிமுகம் செய்யும். சுறுசுறுப்பு ஒருபோதும் சந்திக்காத தோல்வியை. கடந்த காலத்தை விட அதிகம் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நிகழ்காலத்தை. விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்றுப்போகும் நம்பிக்கை இருந்தால். வெற்றி என்பது கதவு போல். தட்டிப்பார். திறக்கவில்லை எனில் முட்டிப்பார். முட்டியும் திறக்கவில்லை எனில் தகர்த்து எறிந்துவிடு. உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா? உன்னை நீ ரசிப்பது, உன்னை நீ மதிப்பது, உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது. வாழ்க்கையில் ஏற்படும் இருளை புன்னகையுடன் கடந்து செல், வாழ்க்கை பிரகாசிக்கும். வாழ்க்கையை நீங்கள் ஒரு சாத்தியமாக பார்த்தால் எங்கும் சாத்தியங்களையே காண்பீர்கள். நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள ஒளிகள் தேவையில்லை. பலர் செய்யும் ஏளனமும் சிலர் செய்யும் துரோகமும் போதும். வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது, அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும். சந்தோஷம் மட்டுமில்ல, கஷ்டங்களும் நிரந்தரம் இல்ல, எல்லாம் சில காலம் கடந்து போய்தான் தீரும். ஆதவன் வரும் நேரம், கவலைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நேரம். தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். மகிழ்ச்சியின் ரகசியம் விரும்புவதை செய்வது, வெற்றியின் ரகசியம் செய்வதை விரும்புவது. வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, ஆனால் வெற்றி கிடைக்கக்கூடிய தகுதி எல்லோருக்கும் உண்டு. கடக்கப் போகும் பெரும் பாதையைக் கண்டு வியக்கும் போது கடந்து வந்த பெரும் பாதையை நினைத்துப் பாருங்கள். உலகில் உள்ள தலை சிறந்த போதை அவமானப்பட்ட இடத்தில் வெற்றி பெற்று காண்பிப்பது. இலக்கை முடிவு செய், அதை அடையும் வழியை இறுதி செய். பின் முயற்சி உன் வெற்றியை உறுதி செய்யும். கடிகாரம் காத்திருக்கும் போது மெதுவாக நகரும், தாமதம் ஆகும் போது வேகமாக நகரும். நேரம் மனதை பொறுத்தது, அதை பயனுள்ளதாக மாற்று. கடின உழைப்புக்கு ஈடு இணையில்லை. சிறிய முயற்சியானாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. சிறு சிறு முயற்சிகள்தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். நேற்றைய உங்களையும் இன்றைய உங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள், வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். அடைய வேண்டிய இலக்கு 1000 என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும். வாழ்க்கையில் தோல்வி அடைந்தால் சோர்ந்து போகாதே. திரும்ப திரும்ப எழும்பி நில், உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். திறமையும் நம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். காயமில்லாமல் கனவுகள் காணலாம், ஆனால் வலி இல்லாமல் வெற்றிகள் காண முடியாது. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. தொடரட்டும் முயற்சி. உங்கள் முயற்சிகள் உங்கள் விருப்பத்தை அடையும். நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக நில். பின்னோக்கி பார்க்காதே, எப்போதும் முன்னோக்கி. நீ எதை செய்ய விரும்புகிறாயோ அதையே பார். நீ முன்னேறுவது உறுதி. ஜெயித்தவனுக்குத்தான் அடுத்து ஜெயிப்போமா என்கிற பயம் இருக்கும், ஆனால் தோற்றவனுக்கு அடுத்து கண்டிப்பாக ஜெயிப்போம் என்கிற நம்பிக்கை இருக்கும். நம்மால் முடியவில்லை என்றால் அதனை சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்பு உண்டு. மெதுவாக நடக்கும் தோல்வியை வேகமாக ஓடிப்பிடிக்கிறது சோம்பல். உற்சாகமே வெற்றியின் வாசல். தோல்விகள் உன்னை தொடர்ந்தாலும், உந்தன் தோள் மேலே அமர்ந்தாலும் அவற்றை தோழனாக ஏற்றுக்கொள். நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையைச் செய்தல் வெற்றி, கடமைக்குச் செய்தல் தோல்வி. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்துக்கான வாசல் எப்போதும் திறந்தே இருக்கும். விட்டுவிடாதீர்கள், ஆரம்பம் எப்போதும் கடினமானது. கஷ்டம் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்குள் இல்லாமல் போய்விடும். பெரியதாக யோசி, சிறிதாகத் தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது. எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு இருக்கிறது. நம்பிக்கையுடன் செயல்படு. ஒன்றை வெல்வதற்கு நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை போராட வேண்டியிருக்கும். நீங்கள் முடிந்தபின் உங்கள் கனவுகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். நான் எடுக்கும் முடிவு சரியானதா என்று எனக்கு தெரியாது, ஆனால் எடுத்த முடிவை நான் சரியாக்குவேன். எதிர்காலம் என்பது நம்மை ஏளனமாக பேசும் சிலருக்கு நம்மை நிரூபித்துக் காட்ட இறைவன் கொடுத்த பொற்காலம் ஆகும். உணர்ச்சிக்கு முதலிடம் கொடுக்காமல் உழைப்புக்கு முதலிடம் கொடுத்தால் உன்னதமாக இருக்கும். பயிற்சியும் முயற்சியும் சேர்ந்தால்தான் வெற்றி. பயிற்சி செய்து முயற்சி செய், வெற்றி உனதே. உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கு இருக்கும் போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும். ஒரு சிக்கல் உங்கள் சிறந்ததைச் செய்வதற்கான வாய்ப்பாகும். கத்தி என்று தெரிந்தும் கால்தடம் பதித்தவர்கள்தான் இன்று காலத்தை கைப்பிடியில் கசக்கி வைத்திருக்கிறார்கள். பின்னால் பேசுபவர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன?
காதில் வாங்காமல் அடுத்த அடியெடுத்து வைத்து முன்னேறிக் கொண்டே இரு. எல்லாம் போய்விட்டாலும் வலிமையான உள்ளமிருந்தால் உலகத்தையே கைப்பற்றலாம். கஷ்டங்கள் பெரியவை என்று கடவுளிடம் சொல்லாதீர்கள். மாறாக கஷ்டங்களை கடந்து தைரியம் உயர்ந்தது என்று சொல்லுங்கள். தவறி விழுந்த விதையே முளைக்கும் போது தடுமாறி விழுந்த உன் வாழ்க்கை மட்டும் சிறக்காதா? இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி.